Hello friends, welcome to our channel Pets Media. So நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அதே ஒரு லாஸ்டா ஒரு 2 வீடியோஸ் பார்த்துருப்போம். அதோட ஒரு கேனல்ஸ்ல தான் இருக்கும். அதாவது இது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜிஜோ கேனல்ஸ்ல இருக்கும். ஜிஜோ கேனல்ஸ் வந்து நீலகிரி மாவட்டத்துல தான் இருக்கு. நீலகிரி மாவட்டத்துல தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் பார்டர்ல தான் இருக்கு. ஸோ அவர்கிட்ட இன்னொரு ப்ரீட் இருக்கு, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இது என்ன ப்ரீடு ஜிஜோ? லேப்ரடார். லேப்ரடார். ஆமா. ஸோ ஆனால் நிறைய பேர் வளர்க்கக்கூடிய ஒரு இது ரொம்ப விரும்பி வளர்க்கக்கூடிய ஆமா ஒரு ப்ரீடுனா லேப் தான். ஸோ லேப்ல வந்து நிறைய வெரைட்டி இருக்கு இல்லைங்களா? வெரைட்டியில் ஒவ்வொரு லைன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு லைன்ஸ் ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். டாக்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு மாதிரியா இருக்கும். சைஸ் டைப் எல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்மகிட்ட இருக்கிறது வந்து என்ன? இது வந்து இவனோட அப்பா வந்து பிரான்ஸ் இம்போர்ட், டைரக்ட் பிரான்ஸ் இம்போர்ட். இவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸா இருக்கும். வயசு இருக்கு இவனுக்கு கரெக்டா 3 வயசு. 3 வயசு 3.5 வயசு. இவன் பேசிக்கலி கம்பேர் பண்ணா நார்மல் ஷோ டாக்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருப்பான். பெரிய சைஸ்ல. சோ இது வந்து ஷோ டாக் தானே? ஷோ டாக் தான். இட்ஸ் ஆல்சோ ஷோ டாக். நம்ம ஷோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 4 சிசி வச்சிருக்கான், 2 ஆர்பிஓபி எல்லாம் வச்சிருக்கான். ஓகே, இது வந்து மெயில் இல்ல? மெயில். இப்போ நம்மகிட்ட இதோட ஸ்டெட் சர்வீஸும் இருக்கு. இருக்கு நம்மகிட்ட. லேப் 2 மெயில் இருக்கு, 2 இல்ல 3 மெயில் இருக்கு. ஒரு மெயில் வந்து 8 months, இன்னொரு மெயில் இருக்கு 2.5 வயசான ஒரு மெயில் இருக்கு. இந்த மெயிலும் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு இங்க லேப் தான் மோஸ்ட்லி ப்ரீடிங். எங்களுக்கு பப்பீஸ் சேல் ஆகிறது வந்து அதிகமா பண்றது லேப் தான் நம்ம. ஓகே ஓகே. இது வந்து லேபோட குட்டி வந்து என்ன ரேஞ்ச் வருது? நான் கேசி பப்பீஸ், நல்ல குவாலிட்டி பப்பீஸ் மினிமம் 15K ல இருந்து 15,000 இருந்து. ஓகே. 15,000 5 ரூபாய்க்கு இருக்கா 3 ரூபாய்க்கு இருக்கான்னு கேக்குறாங்க நிறைய பேர். அத பத்தி லேப்ல அது என்ன காரணம்? நம்ம கிட்ட நம்ம ஒர்த் இருக்கிற டாக்ஸோடது நம்ம இந்த விலைக்கு தான் குறைக்கு தான் கொடுக்கணும். லைனேஜஸ் பார்த்து கொடுக்குறோம். இப்போ இத பாத்தீங்கன்னா ஜிஜோட்டா நிறைய பேர் வந்து கம்மி ரேட்ல கேக்குறாங்க லேப். அதுவும் நிறைய பேர் அனுப்புற லேபுமே பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்காது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கு. அது இல்லாமல் நிறைய இது இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு பப்பில வந்து நம்ம ஒரு ப்ரீடை வந்து சூஸ் பண்ண முடியுமா? பப்பி நம்ம வெறும் பப்பி பார்த்துட்டு நம்ம பண்ண முடியாது. நான் என்னோட அந்த வீடியோஸ் மின்பின் கேட்கும் போது நான் சொல்லியிருப்பேன்ல, நம்ம எங்க டாக் இருக்கிறது வந்து டாக் மட்டும் இல்ல, நமக்கு ட்ரஸ்டி என்விரான்மெண்டா இருக்கும். யார்கிட்ட இருந்து எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய ஃபேக்டர். ஏன்னா நாளைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்க கிட்ட வந்தாங்கன்னா இதுதான் ஃபாதர், இதான் மதர், இதான் கூட்டி இத்தனை நாள் அப்படின்னு தான் நாங்க கொடுப்போம். ஓகே. அதாவது அந்த ஜென்யூனிட்டி வந்து நல்ல பிரீடர்ஸ் கிட்ட, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிரீடர்ஸ் கிட்ட அவங்க கிட்ட போய் எடுக்கணும். ஓகே ஓகே. இப்போ எல்லாரும் கொஞ்சம் காசு பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியா வரணும் அந்த மாதிரி நம்ம கம்மியா கிடைக்கும். நல்ல குவாலிட்டியும் நம்ம கம்மியா கிடைக்கிறதும் இருக்கும். பட் வந்து எப்பவுமே நமக்கு ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியா இருக்கணும்னா நமக்கு எப்பயும் வந்து நல்ல பிரீடர் கிட்ட எடுக்கணும். நல்ல பிரீடர். ஏன்னா நல்ல பிரீடர்ஸ்ங்கும் போது இதுக்கு வந்து நிறைய ஃபீடிங் காஸ்ட், நல்ல ஃபுட் தான் கொடுப்போம், நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்போம். அதெல்லாம் பொறுத்து தான் காசு நமக்கு. நீங்களே பாத்தீங்கன்னா டாக் ஃபுட் எல்லாமே வந்து காஸ்ட்லி. அப்ப நம்ம கம்மியான காஸ்ட்ல நமக்கு நல்ல பப்பி கொடுக்கறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஆமா, பப்பி எடுத்து ஃபீடிங் பண்ணோம். ஆமா. இப்போ நீங்க உங்ககிட்ட வர்ற பப்பீஸ் நீங்க வாங்க வர்றவங்களுக்கு வேக்சின் பண்ணி கொடுக்குறீங்களா? நான் வேக்சின் பண்ணி தான் கொடுப்போம். நாங்க பப்பி வந்து பப்பி டிபி போட்டுருப்போம். நம்ம பப்பி டிபி போட்டு. ஓகே. ஏன்னா நமக்கு வியாதி வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ற ப்ரிவென்ஷன் எடுக்கிறது தான் நமக்கு பெஸ்ட். ஸோ எதுலையுமே வந்து நாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டோம். இது ஒரு நாயின் பொறுத்த ஒரு ஜீவன் தானே. அதனால நம்ம வந்து இது நாங்க எங்களுக்குள்ள ஒண்ணுதான் பார்த்துட்டு இருக்கோம். இது நான் தனியா வெறும் ப்ரீடிங் விடணும் காசு அந்த மாதிரி இல்ல, ஒரு பேஷன். அதனால வளர்க்குறோம் நம்ம. ஏன்னா நான் மட்டும் பார்க்கல, எங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தான் பாக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான். எல்லாரோட இன்வால்வ்மென்ட். ஆமா ஆமா. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ எவ்வளவு டாக்ஸ் இருக்கு? என்கிட்ட ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 12-13 டாக்ஸ் கிட்ட இருக்காங்க. ஆமா. ஓகே. இப்போ நம்ம லேப் வந்து என்னென்ன மாதிரி வளர்க்கலாம்? இதோட லேப் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். கடிக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கடிக்கிற டாகும் இருந்துச்சு நம்ம கிட்ட லேப் டாக்ஸ். என்விரான்மெண்ட் தான் மெயின். பட் பேசிக்கலி இட்ஸ் a friendly dog. யார்கிட்ட வேணாலும் அடாப்ட் ஆயிருக்கு. ஆமா. இதுக்கு ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி? ஃபுட் நான் பேசிக்கலி டாக் ஃபுட்ஸ் எல்லாம் அவ்வளவு கொடுக்கறது இல்ல. பட் நான் கொடுப்பேன். பப்பில ரைஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவு இருக்காண்டி டாக் ஃபுட் எல்லாம் கொடுக்கும். சப்ளிமெண்ட்ஸும் கொடுப்போம். ஒரு மல்டி விட்டமின், ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட் எப்படியும் ஒவ்வொரு 15 டேஸ்க்கு இருக்கும். ஓகே ஓகே. இப்போ மல்டி விட்டமின் சரி, இது கால்சியம் சரி, என்ன நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க? நியூட்ரிரிச் டேப்லெட்ஸ் கொடுப்போம். நாங்க கேனடான் கொடுப்போம்.
வெர்பேக்கோடது மோஸ்ட்லி வெர்பேக்கோட ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம வாங்குவோம். ஓகே ஓகே, அதுதான் நம்ம கொஞ்சம் ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு. வெர்பேக் வாங்கணும். அப்போ இது டிவார்மிங் எல்லாத்துக்குமே வந்து நீங்க டோண்டால் ப்ளஸ் தான். நம்ம டோண்டால் தான் ஒருத்தவங்க இப்போ லேப் டோண்டால்ல நம்ம ரிப்பீட்டடா சேம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம், நம்ம சேஞ்ச் பண்ணி தான் இருக்கும். பட் டிவார்மிங் வந்து எதா இருந்தாலும் நம்ம டாக்டர் ப்ரிகாஷன். ஸோ இப்போ லேப் வந்து இப்போ நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்னென்ன இது தேவையோ அதே லேபுக்கு நல்ல எக்ஸசைஸ் வேணும், அதான் பேசிக்லி. ஒர்க் அவுட் பண்ணும். எந்த மீடியம் சைஸ் டாக் பண்ணாலும் கூட வந்து ஒர்க் அவுட் இல்லைன்னா டிசீஸ் வந்துடும். ஓகே ஓகே, அதாவது நம்ம எப்பயுமே வந்து காலையில் சாயந்தரம் 15 minutes வாக்கு பெர் டே வந்து கம்பல்சரி. அப்பதான் அது ஹெல்த்தியா இருக்கும் டாக். ஏன்னா லேப் வந்து வேகமா வெயிட் வச்சிருக்காங்க. ஆமா, அதனால எக்ஸசைஸ் கொடுக்கணும். மஸ்ட். அப்படி இருந்துச்சுன்னா டாக் வந்து நல்ல குவாலிட்டியா ஆக்டிவிட்டியா இருக்கும். ஆமா. ஓகே, இத எப்படி இதோட கனல்ஸ் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? என்னென்ன இதுக்கு வந்து ஸ்கின் டிசீஸ் வராம இருக்கிறதுக்கு? எனக்கு மோஸ்ட்லி ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி எல்லாம் வர அவ்வளோ வந்ததில்லை, எனக்கு ரிஸ்க் வந்ததில்லை, இது வரைக்கும் வந்ததில்லை. ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் கெனல் எல்லாம் ரொம்ப நீட்டாக தான் வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்ததில்லை. நான் கூட பார்த்தேன் மோட்டர்லாம் இருக்கு. ஆமா, ஸோ அப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அப்படிதான் வச்சிருப்போம் நம்ம. இதோட கெனல் வாஷ் எப்படி? நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, அதை பத்தி டீப்பா வந்து கெனல் வாஷர்ல நம்ம நார்மலி வந்து தண்ணி ஊத்தி அப்படிதான் பண்ணுவோம் நம்ம. பட் ஏதாவது ஒரு டிஸ்இன்ஃபெக்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. அது வந்து அனிமல் ஸ்கின்னுக்கு அலர்ஜி இல்லாத வெட்டர்னரி டிஸ்இன்ஃபெக்டன்ட் இருக்கும், அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ நீங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து இவ்வளோ பிரீட்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து இன்னொன்று ஷெப்பர்ட் இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஷெப்பர்ட் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி லேபை பற்றி யாராவது உங்கள்கிட்ட டவுட் கேட்டோ இது பண்ணாலும் நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ண சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்சது நம்ம எதாக இருந்தாலும் எந்த பிரீட்ஸ் இருந்தாலும் நம்ம வளர்க்குற பிரீட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சது நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம. ஓகே, அதுக்கு நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ நண்பர்களே இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஜிஜோ கெனல்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஜிஜோ. இவர்கிட்ட வந்து நிறைய பிரீட்ஸ் இருக்கு. பட் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டைமாக பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி லேப்ஸ் வந்து பார்க்குறது கூட கொஞ்சம் கடினம் தான், ஏன்னா நல்ல ஹெவி சைஸ் லேப் இது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், என்னாலே பிடிச்சி இழுக்க முடியல, அது ஓடிச்சுன்னா இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ப்ரீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இவருக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கால் பண்ணலாம், ஃப்ரீயாக இருக்கும்போது அவர் அட்டெண்ட் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இது கொடுப்பாரு. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஜென்யூனாக உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவர் உங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணும்போது இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு பிடிக்கலங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற என்ன டாகை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் நான் போயிட்டு உங்களுக்கு வீடியோவை பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலும் நல்ல ஒரு பெட்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.